பொதுவாகவே நமக்கு நெருக்கமானவங்க யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஆத்மா நம்மளையே சுற்றி சுற்றி தாங்க வரும். அவங்க நம்மக்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த ஒன்று கனவுலையோ இல்லை நேரில் எதனா ஒரு பொருட்கள் மூலயமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதே நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் நிறைய ஸ்டோரிஸில் நம்ம வேறு விதமாக பார்த்துருக்குறோங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் ரொம்பவே பயங்கரமான ஒரு இன்சிடெண்ட் மூலமாக தான் அவங்க தாத்தாவோட ஆத்மா கூட அந்த பொண்ணு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொத்தம் 2 ஸ்டோரிங்க. 2 ஸ்டோரியுமே செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பின பொண்ணோட பேரு அபிங்க. அபி தஞ்சாவூரை சேர்ந்த பொண்ணுங்க. அபியோட வீட்டில் அபி, அவங்களோட கூட பிறந்த தம்பி, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. அது போக அபியோட அப்பாவுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, அதாவது அபிக்கு சித்தப்பா, அத்தை. இவங்க 2 பேருமே இவங்களோட வீட்டுக்கு அடுத்தடுத்த ஏரியாவில் தான் இருக்கிறாங்களாங்க. ஆனால் அபியோட தாத்தா பாட்டி, அதாவது அவங்க அப்பாவோட அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே மற்றவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்களாம். அதாவது சித்தப்பா வீட்டுக்கோ இல்லை அத்தை வீட்டுக்கோ அவங்களோட தாத்தா பாட்டி போக மாட்டாங்களாங்க. இவங்களோட வீட்டிலே தான் இருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க தாத்தாக்கு அபினா ரொம்பவே உயிராங்க. அபிக்குமே அவங்க தாத்தானா ரொம்ப பிடிக்கும். அபியோட தாத்தா அபிக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே ஃபுல்லாகவே குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே வருவாராங்க. அபியோட அப்பாவுக்கும் அவங்க தாத்தாக்கும் இதனால டெய்லி சண்டை வருமா. அபியோட அப்பாவே வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாள் தான் குடிப்பாராங்க. ஆனால் அவங்க தாத்தா ரெகுலராக குடிச்சிட்டு வருவாராம். யாரு கூட சண்டைலாம் போட மாட்டாராம். வீட்டுக்கு வந்தும் சவுண்டை கொடுக்கறது, இந்த சண்டை போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாராம். அவர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா டெய்லி குடிச்சிட்டு வர்றது, குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் சாப்பிடாம அப்படியே வெறு வயிற்றில் படுக்கிறது. இது ரொட்டீனாக இருந்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அபி 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா எப்பவும் போல் குடிச்சிட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. நைட்டு ஒரு 9லேருந்து 9:30 மணி இருக்குமா. பயங்கரமாக வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்துறாரு. வலியில் துடிக்கிறாராம், உயிரே போகிற மாதிரி. அவரை எமர்ஜென்சிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும்போது அவர் அங்கேயே அட்மிட் பண்ணிவிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ரொம்ப குடிப்பாரா, இப்போவுமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறாரு, எங்களால் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, ஆனால் இவர் குடிச்சிட்டு சாப்பிடாதனால வயிற்றில் கட்டி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சந்தேகத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில், அதாவது நைட்டு முழுக்க அங்கே அட்மிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அவருக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் எதிர்பார்த்த மாதிரியே தாங்க இருந்திருக்குது. அபியோட தாத்தா வயிற்றுல கட்டி இருந்திருக்குதுங்க. இது டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனுக்கு போன காரணத்தினால அடுத்த ஒரு 3 நாளைக்கு அவரை இங்கே தான் அட்மிட் பண்ணி பார்க்கணும், அது போக ஆப்ரேஷனும் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்போ அபியோட தாத்தா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கிறாரு. அவர் கூட அபியோட பாட்டி, அம்மா, அப்பா, அது போக சித்தப்பா, இவங்க 4 பேருமே ரொட்டீனாக 2 பேராக மாறி மாறி ஷிஃப்ட் மாற்றி இருந்திருக்கிறாங்க. சின்ன பசங்க யாரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து சொல்லிடுறாங்க. அபிக்கு அழுகையாக வந்திருக்குது. அவங்க தாத்தானா அவங்களுக்கு உயிராங்க. இப்போ தான் அவங்க தாத்தா இல்லாதப்போ அவங்களுக்கு அவரோட அருமை என்னங்கிறது தெரியுது. இவங்களுமே சொல்லுவாங்களாம், குடிக்காத தாத்தான்னு சொன்னால் அவர், இல்லை பாப்பா நானும் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் குடிக்கிறேன், ஏனே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இப்போது அவர் குடித்ததோட விளைவு என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா நல்லா தாங்க இருந்திருக்கிறாரு. அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்திலேயே அவர் பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபிக்ஸ் அவர் கண்ணெல்லாம் மேலே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷமா அவருக்கு ஃபிக்ஸ் ரொம்பவே உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டலில் இறந்துடுறாருங்க. அவங்க தாத்தா இறக்கும்போது இவங்களோட அத்தை, அதாவது அபியோட அத்தையும் அவங்களோட பாட்டியும் தான் அவர் கூட இருந்திருக்கிறாங்க. ரொம்பவே துடிச்சு இறந்துருக்கிறாருங்க. அபியோட வீட்டில் அபி, அவங்களோட சித்தப்பாவோட பையன், பொண்ணு, அத்தையோட பொண்ணு, இவங்க எல்லாருமே அபியோட வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போது அவங்க தாத்தா இறந்து போன செய்தி அவங்க அப்பாவுக்கு ஃபோனில் சொல்கிறாங்கங்க. அதாவது இவங்க பாட்டி கால் பண்ணி சொல்கிறாங்க. இப்போது இவங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அபி, அந்த குழந்தைங்க, இவங்க எல்லாராலையுமே அவங்க தாத்தாவோட இழப்பை ஏற்றுக்க முடியலைங்க. என்ன தான் அவர் குடிச்சிட்டு இந்த மாதிரி உயிரை விட்டுருந்தாலும் இவங்களோட தாத்தாவாச்சு, எதனால் குடிக்கணும், குடித்ததுனால தான் அநியாயமாக அவரோட உயிர் போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கி அழுது இருக்கிறாங்க. அவங்க தாத்தாவோட இறுதிச் சடங்கு அபியோட வீட்டில் தான் வச்சு நடத்திருக்கிறாங்க. நடத்தி முடிச்சதுக்கப்புறமா இவங்க வீடே ஒரு மாதிரி வெறிச்சோடி கிடந்திருக்குதுங்க.
அடுத்து ஒரு 20 நாள் போகுது. அவருக்கு உண்டான காரியங்கள் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போது அபியோட வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அபியோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பெரிய ஹாலாங்க. அவங்க வீட்லேயே ஹால் தான் பெரிய ஹாலாம். மெயின் டோரை ஓப்பன் பண்ணதுமே ரைட் சைடில் ஒரு போர்ஷன் இருக்குமாங்க, அதாவது குறுகின சந்து மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குமா. அங்கே ஒரு கட்டில் போட்டுக்கலாமா, வயர்கட்டில் போட்டு அவங்க தாத்தா அங்கே தான் தங்குவாராம், அங்கே தான் தூங்குவாராம். அதுக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமா. அந்த டோரை ஓப்பன் பண்ணி மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போனால் 10க்கு 10 ரூமு, உள்ளேயே அட்டாச் பாத்ரூமாங்க. அந்த ரூம்குள்ளே இருக்கிற பாத்ரூமில் இந்த ரூமில், அதாவது அவங்க தாத்தா படுத்துருக்கிறார் இல்லையா போர்ஷன், அந்த போர்ஷன்லேருந்து யாருன்னா பேசுனாலோ இல்லை கத்தி யாரானா 2 பேர் சண்டை போட்டாங்கனாலோ நல்லாவே சவுண்டு கேட்குமாங்க. இப்போ மெயின் டோருக்கு ரைட் சைடில் அபியோட தாத்தா போர்ஷனும் பக்கத்துலேயே அவங்களோட மாஸ்டர் பெட்ரூமும் இருக்குது இல்லையா, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் சாமி ரூம் இருக்குமாங்க. சாமி ரூமுக்கு பக்கத்துலேயே கிச்சன் இருக்குமா. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. இப்போது அபியோட தாத்தா இறந்து 20 நாள் ஆகுது. 21வது நாள் அபிக்கு மென்சஸ் டைம் ஆங்க. அபிக்கு மென்சஸ் டைம்னா அவங்க ரூமில் படுக்க மாட்டாங்களாம். அவங்க அம்மா, அப்பா, தம்பி 3 பேருமே ரூமில் படுத்திருப்பாங்களாம் அந்த கிங் சைஸ் பெட்டில். இவங்க வெளியே இருக்கிற ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்களாம். அன்னைக்குன்னு பார்த்து அபியோட பாட்டியும் வெளியே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அபி மட்டும்தான் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நைட்டு ஒரு 12:30லேருந்து 1 மணி இருக்குமாங்க. அபியோட அம்மாவுக்கு, அதாவது அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்கிற அபியோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி முழிப்பு தட்டுது. ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க கட்டிலேருந்து எந்திரிக்கும் போதே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. இந்த ரூமோட மெயின் டோர் இருக்கும் இல்லையா, அது லாக்கில் தான் இருக்குது. இப்போ அபியோட அம்மா ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த டேப் வாட்டரை நிப்பாட்டும் போது அவங்களுக்கு பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குதுங்க. அதாவது யாரோட சத்தம், அழுகுறாங்களா சிரிக்கிறாங்களா அது எதுவுமே தெரியலை. பயங்கரமாக ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. அனோயிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்டைமில் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த டேப் வாட்டரை ஃபுல்லாகவே நிப்பாட்டிட்டு என்னடா அதுன்னு சொல்லிட்டு கவனிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இவங்களோட ரூமுக்கு பக்கத்துலேயே அவங்க தாத்தாவோட போர்ஷன். அவங்க தாத்தா இறந்துட்டாரு, பாட்டியும் இப்போ வீட்டில் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரோ ஒருத்தர் அந்த போர்ஷனில் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அது யாருங்கிறது அபியோட அம்மாவுக்கு தெரியலை. ஒருவேளை அபி தான் அழுகிறாங்களோ, என்னது இது வாய்ஸ் சரியாகவே கேட்கலையே, ஒரு மாதிரி இந்த குழாயிலலாம் சவுண்டு கேட்டுச்சுன்னா எப்படிங்க கேட்கும்? நல்லா கேட்குமாங்க, ஆனால் யார் பேசுகிறாங்க என்னங்கிறது ஒரு மாதிரி பட்டும் படாமல் தான் கேட்குமா. இப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு பயம் வருது. என்னடா அது இந்த இடத்துல வந்து ஏதோ சவுண்டு கேட்குது. ரொம்ப நேரமாகவே, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாகவே அவங்க அந்த சவுண்டை கவனிக்கிறாங்க. இப்போ அபியோட அம்மா வேமா வெளியே வராங்க. வெளியே வரும்போது தான் அவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அவங்களோட மெயின் டோர் லாக்கில் தானே இருந்துச்சு, அதாவது லாக் போட்டு இல்லை, மூடி தானே இருந்தது. ஆனால் இப்போ அந்த டோர் ஓப்பனில் இருக்குது. இப்போ தான் அபியோட அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இது வேற யாரோட வாய்ஸும் கிடையாதுங்க, அவங்க மாமனாரோட வாய்ஸ் தான். அதாவது அபியோட தாத்தா ஒரு மாதிரி நெத்தியில் அடிச்சுக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாராங்க. 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறாராம். இவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி கை காலெலாம் விடவிடன்னு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அபி வெளியே தான் இருக்கிறாங்கங்கிற அந்த ஒரு நாலேஜே இல்லாமல் டக்குன்னு அந்த கதவை சாத்தியிருக்கிறாங்க. கதவை சாத்தி லாக் பண்ணிவிட்டு அவங்களோட பெட்டில் வேமா ஏறி போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி வெளியே ஒரு சவுண்டு கேட்குதுங்க, உங்கள் அப்பா வந்து வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. என்னம்மா பேசுகிற? எங்கள் அப்பா தான் இறந்துட்டாரே, எப்படிம்மா இந்நேரம் வந்து உட்காந்து அழுவாருன்னு சொல்லிட்டு அவர் கேட்க, இவங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு, ஏங்க வெளியே தாங்க அபி இருக்கிறா, வாங்க என்னன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவரை எழுப்பி கூட்டு வராங்க வெளியே. இப்போது அவங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணும்போது அவங்க தாத்தாவோட வாய்ஸ், அதாவது அபியோட தாத்தாவோட வாய்ஸை அவங்க அப்பாவும் கேட்டிருக்கிறாருங்க. பயங்கரமாக அழுதுருக்கிறாரு. அவருக்கே ஒரு மாதிரி கை காலெலாம் விடவிடன்னு வந்திருக்குதுங்க. இப்போ அபியோட அப்பாவும் அம்மாவும் அபி கிட்ட போய் பார்க்கும்போது அபி ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. என்னாச்சுமா என்னாச்சுமா, ஏமா எதனா ஒரு சவுண்டு கேட்டிங்கன்னா உள்ளே வர வேண்டியதானமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லும்போது, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்ப்பா, ஏதோ டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சுப்பா, யாரோ ஒருத்தவங்க என் பேரை சொல்லி அழுகிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சுப்பா, கண்ணு முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது தாத்தா அந்த ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாருப்பா. அவரோட விஷுவலையே இவங்க பார்த்துருக்குறாங்க. அதாவது ஃபுல்லாக அவர் மனுஷ ரூபத்தில் பார்க்கல, ஒரு புகை மாதிரியான ரூபத்தில் அவங்க தாத்தாவோட உருவத்தை இந்த பொண்ணு பார்த்துருக்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் எந்திரிச்சும் போக முடியாமல், அவர்கிட்ட பேசவும் முடியாமல் எப்படிங்க இருக்கும்? என்னதான் அவங்களோட தாத்தாவாகவே இருந்தாலும் இந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் எந்திரிக்க கூட மாட்டாங்க, பயப்படுவாங்க. அதுவும் மென்சஸ் டைம் ஃபஸ்ட்டு நாள் இருக்கிற ஒரு பொண்ணால் ரொம்பவே ஒரு மாதிரி பயந்துருவாங்கங்க. அந்த நிலமையில் அபி இருக்கும்போது நல்லவேளை அவங்க அப்பாவும் அம்மாவும் வெளியே வந்து காப்பாற்றிட்டாங்களாம். இல்லைனா அவங்க தாத்தா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் ஒருவேளை பயத்திலே பேனிக் அட்டாக் வந்துருந்துச்சுன்னா என்ன வேணாலும் நடந்திருக்குமாங்க அன்றைக்கி நைட்டு. இப்போது அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இந்த பொண்ணை உள்ளே கூட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க இவங்களுக்கு சரியாகவே தூக்கம் வரலையாம் அபிக்கு. இவங்க தூங்கினா தான் அப்பா அம்மா 2 பேர் தூங்குவாங்கங்கிற பட்சத்தில்
இவங்க தூங்குற மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் தூங்குனதுக்கப்புறமா இந்த பொண்ணு முழிச்சே தாங்க இருந்திருக்கிறாங்க. அதிகாலை ஒரு 4-4:30 மணிக்கு தான் இந்த பொண்ணு தூங்கவே செஞ்சுருக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து அடுத்த 2 நாள் நார்மலாக தாங்க போயிருக்குது. அவங்க தாத்தாவோட சத்தத்தையோ இல்லை அவங்க தாத்தாவோட ப்ரெசன்ஸையோ இவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே பார்க்கல. அவங்க தாத்தாவோட ஃபோட்டோக்கு இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அவங்க அப்பா கையெடுத்து கும்பிட்டு ரொம்பவே வேண்டி கேட்டுக்கிட்டாராம், இதுமேல் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் இந்த வீட்டில் இருங்க, இது உங்களோட வீடு தான், அதுக்குன்னு என்னோடய பிள்ளைங்களை வந்து பயமுறுத்துகிற வேலை வச்சுக்காதீங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுது கேட்டனாலையா என்னன்னு தெரில, 2 நாளாகவே அவரோட ஆத்மாவை அவரோட ப்ரெசன்ஸை இவங்க யாருமே உணரலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் 3ஆவது நாள் அபி அவங்களோட பெட்ரூமில் தான் படுத்துருக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா கூட தான் படுத்துருக்குறாங்க. இப்போது அதே மாதிரி நைட்டு ஒரு 12:30லேருந்து 1 மணி இருக்குமாங்க. இவங்களோட ரூமோட மெயின் டோரை யாரோ ஒருத்தவங்க மெதுவாக ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டோர் ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி க்ரீப்பியாக ஒரு சவுண்டு கேட்டிருக்குதுங்க. ஆனால் இவங்களோட வீட்டில் அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை சத்தமாக மூடும் போதோ எந்த ஒரு சத்தமே வராதான். அதாவது இந்த ஒரு மாதிரி க்ரீப்பியான சவுண்ட்லாம் வரும் இல்லையா பழைய கதவில், அந்த மாதிரி சத்தம் எதுவுமே வராதான். ஆனால் அன்னைக்கு நைட்டு வந்திருக்குதுங்க. இந்த சவுண்டில் டிஸ்டர்ப் ஆகி அபி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவங்க தாத்தா வெளியே நின்று இந்த பொண்ணை கூப்பிட்றாராம். அபியோட பேரை சொல்லியே கூப்பிட்டுருக்கிறாரு, இங்கே வாமா அவங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு. அபிக்கு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் எதனால் எந்திரிச்சு போனாங்கங்கிறதே அவங்களுக்கு தெரியலையாங்க. அவங்க அப்பா அம்மா தம்பி எல்லாருமே காட்டில் தான் படுத்துருக்குறாங்க. யாரையுமே எழுப்பணும்னு தோணலையாம். அவங்க தாத்தாவை பார்த்தா பயமும் வரலையாம். மனசுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளிப்படையாக அதை காட்டிக்க தெரியல. இவங்களுக்கு அழுக தான் வருது அவங்க தாத்தாவை பார்த்து. தேவையில்லாமல் குடிச்சு இறந்துட்டே தாத்தான்னு சொல்லிட்டு அவரை 4 வார்த்தை கேட்கணும் போல தான் இவங்களுக்கு இருந்திருக்குது. அவர் கூப்பிட்டோன்னே எந்திரிச்சு இவங்களும் போயிருக்கிறாங்க. வெளியே போனால் அவங்க தாத்தா இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு ஒரு விஷயத்தை காட்டுறாரு. இங்கே பாரு அபி, என்னோடய ஃபோட்டோவை இப்படி மாட்டாதீங்க, என் ஃபோட்டோ வந்து இங்கே இருக்கக்கூடாது, சாமி ரூமுக்கு நேராக என்னோடய ஃபோட்டோ இருக்கக்கூடாது, அது வந்து சாமிக்கு மரியாதை கிடையாது, ஃபோட்டோவை தூக்கி வேறு இடத்துல மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு மறுபடியும் ஏங்கி அழுக ஆரம்பிக்கிறாருங்க. அன்னைக்கு நைட்டு அழுதாரு இல்லையா, அதே மாதிரி நெத்திலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டு அழுகிறாராம். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கணும் உங்கள் கூடலாம், நான் வந்து உங்களெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஏங்கி அழுதுருக்கிறாருங்க. இப்போ அபியுமே அவங்க தாத்தா கூட சேர்ந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ண, ஏன் இறந்த, இப்போ அழுது என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு கத்தி பேசும்போது அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் அவங்கள உழுக்குறாங்க. இப்போ தான் அபிக்கு தெரியுது அவங்க கண்டது கனவு. அவங்க கனவுல தான் அவங்க தாத்தா வந்து கூட்டு போயிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ இங்கே மாட்டாத அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட்டு போயிருக்கிறாருங்க. இப்போது இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அள்ளு விடுது. என்னடா அது, இவருக்கு உண்டான காரியம் எல்லாத்தையுமே பண்ணிட்டோம், 11ஆம் நாள் காரியம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அப்படியுமே இவரோட ஆத்மா எதனால் நம்ம வீட்டிலேயே சுற்றி வருது, இப்படி நிறைய தியரி இருக்குதுங்க. நம்மளே பார்த்துருக்குறோம். ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட அந்த 11ஆவது நாள் காரியம் இல்லை 16ஆவது நாள் காரியம் வரைக்கும் அவங்களோட வீட்டில் அவங்க வாழ்ந்த இடத்துலையே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 2-3 ஸ்டோரியில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுவே காரிய நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஒருத்தவங்க மேலே போகாமல் இங்கேயே இருக்கிறாங்கன்னா அது என்ன விஷயம்னு எனக்கு தெரிலங்க. அதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அபியுமே இந்த ஸ்டோரியை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போது இவங்க தாத்தாக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம், அதாவது கடலைப்பருப்பு இதெல்லாம் வைக்க சொல்லி கனவுலேயே சொல்லியிருக்கிறாரு. அபியோட தாத்தா கனவுல வந்து சொன்ன மாதிரியே அவரோட ஃபோட்டோவை எடுத்து வேறு திசையில் மாட்டிடுறாங்க. சாமி ரூமுக்கு ஆப்போசிட்டில், சாமி ஃபோட்டோக்கு ஆப்போசிட்டில் இறந்தவங்களோட ஃபோட்டோவை மாட்டக்கூடாதாங்க. இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. அது அவங்க தாத்தாவே வந்து சொன்னதாக அந்த பொண்ணு சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யா, அதாவது அப்படி மாட்டலாமா மாட்டக்கூடாதாங்கிறத கீழே சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோஸ்டீஸ். இப்போது அவங்க தாத்தாவோட அந்த ஃபோட்டோவை தூக்கி வேற ஒரு திசையில் மாட்டிடுறாங்க. அவங்க தாத்தா கனவுல வந்து கேட்ட மாதிரியே கடலைப்பருப்பாக இருக்கட்டும், தண்ணி, ஒரு கிளாஸ் முழுக்க தண்ணி பிடிச்சி வைப்பாங்களாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டோரியில் பார்த்துருப்போம். எபிசோட் 319 மகளை காப்பாற்ற போராடும் அப்பாவின் ஆத்மான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஸ்டோரியை நம்ம பார்த்துருந்தோங்க. அந்த ஸ்டோரியில் அந்த பொண்ணு இறந்து போன அவங்க அப்பாவுக்கு இந்த கட்டன் சாயா போட்டு ஒரு கிளாஸில் வைப்பாங்க. அதை அவங்க அப்பாவோட ஆத்மா வந்து குடிக்கிறதா ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் அபியும் அவங்க தாத்தாவுக்கு ஒரு கிளாஸ் நிறையா தண்ணி பிடிச்சி வைப்பாங்களாங்க. அந்த தண்ணி காணாமல் போயிருமா. இத்தனைக்கு யாருமே வந்து எடுத்து குடிக்கவும் மாட்டாங்களாம், அந்த சைடு கூட போக மாட்டாங்களாம். அவரை தூரமாக வந்து கும்புறதோட சரி, அவரோட ஆத்மா வேறு இங்கே தான் சுற்றிட்டு இருக்குங்கிற பட்சத்தில் எல்லாருமே பயப்படுவாங்களாம் அவர் கிட்டக்க போகிறதுக்கே, அந்த ஃபோட்டோ கிட்டக்க போகிறதுக்கே. ஆனால் அந்த டம்ளரில் எப்படி தண்ணி குறையுங்கிறதே இவங்களுக்கு தெரியாதாங்க. காலப்போக்கில் அந்த கடலை மிட்டாயுமே காணாமல் போகுமா. அதுக்கு அவங்க தம்பி காரணமாக இல்லை அவங்க தாத்தா காரணமாங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரியாதாங்க. ஆனால் இது அவங்க தாத்தாவோட ஆத்மா வந்து குடிச்சிட்டு போகிறதா தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாராலையும் நம்பப்படுது. அவ்வளோதாங்க, முதல் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அபி என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் என்னோடய ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். இது ஒரு சின்ன ஸ்டோரி தாங்க.
இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்துருந்துச்சுன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க செகண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு நடந்த காரைக்குடியில் ஒரு பிரைடல் மேக்கப்புக்காக ஹேர் ஸ்டைலிஸ்ட் தேவிங்கிறவங்கள மேக்கப் ஆர்டிஸ்ட் கீதாங்கிறவங்க கூட்டு போயிருக்கிறாங்க. கீதா தேவி இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாங்க. ஒன்னா தான் ஆர்டர்ஸ்லாம் எடுப்பாங்களாம். காரைக்குடியில் இவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குதுங்க. லைக் பிரைடல் மேக்கப்புக்காக இவங்க 2 பேருமே காரைக்குடிக்கு போயிருக்கிறாங்க. நைட்டு ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு பிரைடல் மேக்கப் போடணுமா, அதாவது பொண்ணுக்கு பிரைடல் மேக்கப் போடணுமா. இவங்க தங்குறதுக்கு எப்பயுமே போகிற இடத்துல மண்டபத்தில் தான் கொடுப்பாங்களாம். ஆனால் அந்த காரைக்குடி கிளைண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, மண்டபத்தில் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கேயே தங்கிட்டாங்கங்கிற காரணத்தினால ஆல்ரெடி வெளியே நிறைய சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறாங்களாம். அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க 2 பேருமே தங்க சொல்கிறாங்க. இப்போ பொண்ணோட அம்மா தான் இவங்களை கைடு பண்ணுறாங்க. ஏன்னா பொண்ணோட அம்மாவுக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே அதே சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் 2nd ஃப்ளோரில் தங்குறாங்க. இவங்க 3rd ஃப்ளோரில் தங்குறாங்க. கீதா திவ்யா இவங்க 2 பேருமே நைட்டு 10:30லேருந்து 11 மணிக்குள்ளே அவங்களோட சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு கீ கிடைக்கல. இப்போ பொண்ணோட அம்மா தான் அவங்களுக்கு கீ கொடுக்குறாங்க. இப்போது மேலே இருக்கிற ரூமில் நீங்கள் தங்கிருங்கம்மா, யாராச்சும் சாவியை கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுத்துருங்க. மோஸ்ட்லி யாருமே வரமாட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க, எல்லாருமே அங்கங்கே செட்டில் ஆகிட்டாங்க, தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் வெள்ளனை தூங்கிட்டு காலையில் ஒரு 3-3:30க்கெலாம் வந்துருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்பயுமே இந்த பிரைடல் மேக்கப் போட போகும்போது விடிய காலையில் 3-3:30க்கெலாம் பொண்ணுக்கிட்ட இருக்கணுமா, அதாவது பொண்ணு ரூமில் அவங்க இருக்கணுமா. மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணால் தான் 4 மணி நேரம் சாரம் கட்டி அடிப்பாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க 2 பேருமே வேமாந்திரிக்கணுங்கிற ஒரு காரணத்தினால 11 மணிக்கு தான் அவங்களோட சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கே போகிறாங்க. 3rd ஃப்ளோரில் இருக்கிற அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீடு ஒரு மாதிரி ஏஸ்தெட்டிக்காக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்திருக்குது. இது நாள் வரைக்கும் இவங்க தங்காத ஒரு இடத்துல இவங்க தங்க போகிறாங்க. ஒரு மாதிரி பாஷாக இருக்குதான். லைக் வீட்டுக்குள்ளேயே ஊஞ்சல் இருக்குதான். அங்கே இருக்கிற இன்டீரியர் எல்லாமே பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருந்திருக்குதுங்க. இப்போ கீதாவும் தேவியும் சேர்ந்து அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது, நிறைய இடங்களில் ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறாங்க. அந்த வீட்டையும் தனித்தனியாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரமாக இவங்களுக்குள்ள அரட்டை அடித்து பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வீடை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும், அதாவது தேவியை கீதா அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்களாம். வயசில் மூத்தவங்களாம் தேவி. 12லேருந்து 12:45 ஆயிடுது. இப்போது தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி மணி 1 ஆக போகுதுரி, இப்போ போய் படுத்து தூங்கினா தான் ஒரு 1.5 மணி நேரமாச்சும் தூங்கிட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். டிரைவர் வேறு காலையில் கீழே வந்துருவார் 3 மணிக்கெலாம். சரி வா போய் படுத்து தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது தேவியும் கீதாவும் போய் தூங்க போகும்போது டைம் கரெக்டாக 1 மணி ஆகுதுங்க. கீதா தான் மெயின் டோரை லாக் பண்ணுறாங்க. வெளியே இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களோட ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு அவங்க பெட்டில் போய் படுக்கும்போது தேவி லைட்டை ஆஃப் பண்ணாதன்னு சொல்கிறாங்க. தேவிக்கு லைட் ஆஃப் பண்ணால் தூக்கம் வராதாங்க. அவங்களுக்கு அப்படியே பழகிருச்சான். சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பயமா இருட்டுனா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க போகிற எல்லா வீட்லேயுமே அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குமா, இவங்களுக்கு தனியாக ரூம் இருக்குமா. இவங்க போன அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் 1 BHKங்கிறனால இவங்களுக்கு ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் படுத்தாகணும் கீதா தேவி கூட. இப்போது லைட்டை போட்டே கீதாவும் படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு தூக்கமே வரல. கண்ணுக்கு நேரம் லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறனால ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு தேவி கிட்ட கீதா கேட்குறாங்க, அக்கா தூக்கம் வரலக்கா, அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடலாமா, ஒரு 1 மணி நேரமாச்சு நிம்மதியாக தூங்கிடுறேங்க்கா, சரியான தூக்கம் வருதுக்கா, அந்த லைட்டு தாங்க எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லும் போதும் அவங்க எதுவுமே சொல்லாமல் அவங்க கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆல்மோஸ்ட் அவங்க தூங்கியே 5 நிமிஷம் ஆச்சாங்க. இப்போது கீதாவுக்கு தூக்கம் வராமல் புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கும்போது மெயின் டோரை இப்படி யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. கீதாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. படுத்து கொஞ்ச நேரத்துலேயே யாரோ ரூம் டோரை யாரோ அப்படியே திறக்கிற மாதிரியே சத்தம் கேட்டிருக்கு கீதாக்கு. சத்தம் கேட்டோடனே கீதாக்கு என்னடா இப்போ தானடா நம்ம சாத்திட்டு வந்தோம், அவளுக்கு லிட்டரலி தெரியுது நம்ம லாக் போட்டுட்டு தான் நம்ம படுத்திருக்கோம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எப்படி டோர் யாரோ திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்துலேயே படுத்திருக்க. டோர் வேற பக்கத்துலேயே இருக்குது, பெட் பக்கத்துலேயே டோர் இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தவங்க டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வராங்க. ஆல்மோஸ்ட் இவங்க உள்ள லாக் போட்டு தான் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியே யார் இருப்பா? இப்போ கீதாக்கு ஒரு மாதிரி பயம் வருதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தில் தேவியை எழுப்புறதுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா தேவியை அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்களாங்க. தேவி லைட்டாக தூக்கத்துலேருந்து அசந்து ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகி திரும்பி படுக்க போகிறாங்க. அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு, அக்கா வெளியே ஏதோ பயங்கரமாக சத்தம் கேட்குதுக்கா, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கவே இல்லையா கீதா. அவங்களோட கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு கன்வே பண்ணுறாங்க, வெளியே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, டோரை ஓப்பன் பண்ணுற சவுண்டு கிடைச்சி நீ போய் பார்த்துட்டு வாக்கான்னு சொல்லும்போது, அதெல்லாம் யாரும் இல்லடி, எனக்குலாம் எந்த சத்தமும் கேட்கலடி, பேசாமல் படுத்து தூங்குடின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லும்போது கீதாவுக்கு வேறு வழியே தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மணி வேறு 2 ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் தூங்கலைன்னா உங்களுக்கு தூக்கமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அசந்து தூங்கிட்டாங்களாங்க. எப்படி தூங்குனாங்கன்னே தெரில. அவங்களுக்கு செம்ம டயர்டில் இருந்துருக்குறாங்க. இந்த சத்தத்தில் ஒரு பயமும் வந்துருக்குது. இந்த 2 சேர்ந்து
ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துருக்குதுங்க அவங்களுக்கு. தூங்குனதுக்கப்புறமா ஒரு 2:30 மணிக்கு தேவி எழுப்புறாங்க கீதாவை. கீதா தூங்கும்போது டைம் 1:50லேருந்து 2 மணி இருக்குமாங்க. இப்போது அடுத்த அரை மணி நேரத்திலேயே தேவி கீதாவை எழுப்புறாங்க. எந்திரிச்ச உடனேயும் அவங்க பயந்துக்கிட்டு ஒரு மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டு, கீதா வா கிளம்பலாம், நம்ம மண்டபத்துக்கு போயிடலாம், கீதா வா கிளம்பு, இப்போயே கீழே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது கீதா எந்திரிச்சு டைம் பார்க்குறாங்க, 2:30 மணி தான் ஆகுது. ஏங்கா 3:30 மணிக்கு தானேக்கா போகணும், இன்னொரு அரை மணி நேரம் தூங்கலாங்கான்னு சொல்லும்போது, இல்லை இப்போயே போகலாம், இப்போயே போனால் தாண்டி கரெக்டாக இருக்கும், சொன்னால் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்திருக்கிறாங்க. கீதாவுக்கு புரியலை, அவங்க ஆல்மோஸ்ட் தூக்கத்தில் இருக்கிறாங்க. நல்ல தூக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும் தூங்கி எழுந்திரிச்சா என்ன நிலமையில இருப்பாங்களோ அப்படி தான் கீதா இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி பிளாங்காக இருந்திருக்குதுங்க. இப்போது தேவியோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வேறு மாதிரி இருந்திருக்குதுங்க. அவங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் இவங்க இந்த மாதிரி ப்ரைடல் மேக்கப்புக்கெலாம் போனாங்கன்னா, அதாவது வெளியே தங்குற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா, அவங்க ரெஸ்ட் ரூம் வந்து லாக் பண்ணிட்டு தான் ப்ரஷ் பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்களாம். ஆனால் இன்றைக்கி பயத்தோட அந்த ரெஸ்ட் ரூமை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, பாதி டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே சாமி பாட்டு போட்டு வச்சு கேட்டுக்கிட்டே தான் உள்ள ரெஸ்ட் ரூமே போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கீதாவுக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. இருந்தாலும் தூக்கத்தில் அதெல்லாம் கண்டுக்காமல் இவங்க பாட்டுக்க அவங்க வர வரைக்கும், நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா என்னை எழுப்புங்க, அது வரைக்கும் நான் படுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு அசதியில் படுத்துருக்குறாங்க. தூங்கலை, முழிச்சு தான் இருக்கிறாங்க, ஆனால் கண்ணை மட்டும் மூடி இருந்திருக்கிறாங்க. இப்போது மறுபடியும் தேவி வெளியே வந்து கீதாவை திட்டுறாங்க. ஏய், உங்ககிட்ட நான் சொன்னேன்லடி கிளம்பணுன்ட்டு, ஏன் இன்னுமே படுத்துருக்கிற, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, வா கிளம்பலாம்னு சொல்லிட்டு அரட்டி இருக்கிறாங்க. இப்போ தான் கீதாவுக்கு ஒரு பயம் வருதுங்க. இந்த அக்கா ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துருக்குறாங்க, அதனால தான் இப்படி நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறத கீதா புரிஞ்சுக்கிறாங்க. வேகமாக எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கிறாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் வெளியே ஃபுல்லாக இருட்டாங்க, மயான அமைதி. ஆனால் ஹாலில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இவங்க 2 பேருக்குமே இருந்திருக்கு. அது போக இது நாள் வரைக்கும் இவங்க எவ்வளவோ ஊருக்கு எவ்வளவோ ஈவெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸுக்கெல்லாம். அங்கே இல்லாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை இந்த ஹாலில் இவங்களால உணர முடியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், அதாவது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க, வீடை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போலாம் இல்லாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை இப்போ இவங்க 2 பேராலையும் உணர முடியுது. குறிப்பாக திவ்யா ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து போய் கீதா கிட்ட, நீ போய் லைட்டை ஆன் பண்ணு, நான் வெளியே வரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கீதாவும் பயந்துக்கிட்டு, கா விளையாடாதக்கா, எனக்கு பயமாக இருக்குது, நான் சொன்னேன்ல ஏதோ ஒரு சத்தம் வேற கேட்டுச்சு, யாரோ ஒருத்தவங்க கதவு ஓப்பன் பண்ணாங்க, இப்போ பாரு கதவு லாக்கில் தான் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குதுக்கா, நீயே போய் லைட் ஆன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்படியே 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு வழியாக 2 பேருமே சேர்ந்து போய் லைட்டை போட்டு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போனால், இவங்க நடந்து வந்த பாதை எல்லாமே லிஃப்ட்டு வரைக்கும் எல்லா லைட்ஸுமே ஆஃபில் இருக்குதாங்க. ஒரு லைட்டு கூட ஆனில் இல்லையா, ஒரு மாதிரி டார்க்காக இருக்குதான், கண்ணே தெரியாதான். மொபைலில் தான் டார்ச் ஆன் பண்ணி பொறுமையாக நடந்து போயிருக்கிறாங்க லிஃப்ட்டுக்கிட்ட. இவங்க லிஃப்ட்டுக்கிட்ட நடந்து போக 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 இவங்களோட ரூம் டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வர மாதிரியும், இவங்களுக்கு பின்னாடியே யாரோ ஒருத்தவங்க இப்படி நடந்து வர மாதிரி சத்தமும் கேட்டிருக்குதுங்க. உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு லிஃப்ட்டை ரொம்ப நேரமாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. அவுட் ஆஃப் சர்வீஸ், வேறு வழியே இல்லாமல் 3rd ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் படியில் தான் இறங்கி வந்திருக்கிறாங்க. 2nd ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் லைட் இருந்துச்சாங்க, 3rd ஃப்ளோரில் மட்டும்தான் அந்த லைட் எதுவுமே எரியலையாம். ஒரு வழியாக எல்லாத்தையும் கடந்து கீழே வந்துடுறாங்க. கீழே வந்ததுக்கப்புறமா அந்த செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவரை போய் எழுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களை பிக்கப் பண்ண போகிற வண்டி வரதே 3 மணிக்கு தான். அவரோட நம்பரும் இவங்க வாங்கலை. பொண்ணோட அம்மாவுக்கு ஃபோன் போட்டால் அவங்க எடுக்கவும் இல்லை. பொண்ணு வீட்டுக்காரங்க யாருமே ஃபோன் எடுக்கலை, அதாவது இந்த ஈவெண்ட் கொடுத்தவங்க சைட்லேருந்து யாருமே ஃபோன் எடுக்கலை. இப்போ இவங்க நடுத்தரில் நிற்கிறாங்க, அதாவது இவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு வெளியே நிற்கிறாங்க. கீழே செக்யூரிட்டி படுத்திருந்தாராங்க, அவரை ரொம்ப நேரமாகவே எழுப்பியிருக்கிறாங்க. கத்தி கத்தி பார்க்குறாங்க, அவர் எந்திரிக்கலை. அவர் உடம்புல கையை வச்சே உலுக்கி இருக்கிறாங்க, அவர் எந்திரிக்கவே இல்லையாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இவங்க 2 பேருக்கு ஒரு விஷயம் புரியுது, தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியுமா? அப்போது ஆல்ரெடி அந்த செக்யூரிட்டிக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அரண்டு போய் இவங்களை வந்து எழுப்புறாங்கங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஒரு கடத்துக்கு மேலே அவர் டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாரு. பயந்த மாதிரியே நடந்து வர பாதையை, அதாவது அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வர பாதையை பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாராங்க, அதாவது தூங்குற மாதிரி நடிக்கிறாராம். இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, வேறு வழியே தெரியாமல் அங்கேருந்து கிட்டத்தட்ட 2-2.5 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கிறாங்க கீதாவும் தேவியும். இப்போ தேவியும் கீதாவும் நடந்து போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில்
தேவி ஒரு மாதிரி ரொம்பவே பயந்து போய் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே வராங்க. கீதா தேவி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுக்கா, எதனா பார்த்தியா? எனக்கு நல்லா தெரியுது நீ ரொம்ப பயந்து போயிருக்கிற, ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிற, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ சொன்னேலடி யாரோ ஒருத்தவங்க கதவை ஓப்பன் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு என் கையை கட்டி பிடிச்சிட்டு நீ பாட்டுக்கு படுத்து தூங்கிட்ட. நீ நல்லா ஆழ்ந்து தூங்கி ஒரு 10 நிமிஷம் இருக்குண்டி. நீ என்கிட்ட சொன்னதுக்கப்புறமா எனக்கு தூக்கம் வரலை. அப்போ தான் நான் கவனிக்க ஆரம்பித்தேன், வெளியே இந்த மாதிரி கதவை திறக்கிற சவுண்டு எதுவுமே கேட்கல. இன்னும் லூஸாக இருப்பா போல், நம்மளை எழுப்பி விட்டுட்டு இவ தூங்கிட்டான்னு சொல்லிட்டு நான் படுத்து தூங்க போகும்போது இப்படி யாரோ ஒருத்தவங்க வெளியே இருந்து அவங்களோட டோரை தட்டுன்னு தட்டியிருக்கிறாங்க. அதாவது மெயின் டோரை கிடையாது, இவங்களோட ரூமோட டோரை யாரோ ஒருத்தவங்க வெளியே நின்று கதவை தட்டியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. எப்படிங்க இருக்கும்? அந்த வீட்டுக்குள்ளே இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த ரூம்குள்ளே வெளியே மெயின் டோர் லாக்கில் தான் இருக்குது. ஆல்ரெடி இந்த பொண்ணு சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க கதவை திறந்துட்டு உள்ளே வந்துட்டாங்களா? வேற எதுனா ஒரு ஸ்பேர் கீ வேற யார்கிட்டயாச்சும் இருக்குதா? எதுவுமே புரியாம ஏங்க யாருங்க இப்படி கதவை தட்டுறீங்கன்னு சொல்லிட்டு கத்திருக்கிறாங்க தேவி. ஆனால் ஆப்போசிட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரலையா. கதவை போட்டு உடன்னு உடைச்சிருக்கிறாங்க. இதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது மனுஷங்க கிடையாது, வேற யாரோ ஒருத்தவங்க தான் வெளியே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு அமானுஷம் தான் இருக்குங்கிறத தேவி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி அமானுஷம் பேய்னா பயம், நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களால உணரவே முடிஞ்சிருக்குதுங்க. ஒரு 5 நிமிஷமா அசையாமல் அவங்க பாட்டுக்கு பயத்தில் படுத்தே தான் கிடந்திருக்கிறாங்க. உடம்பே ஒரு மாதிரி ஸ்லீப்பிங் பேரலைஸ் மாதிரி கை காலெலாம் அசைக்க முடியாமல் இருந்திருக்குது தேவிக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டோர் சத்தம் நிற்கிதுங்க. டோர் சத்தம் நின்னதுக்கு அப்புறமா தான் இவங்களால எந்திரிக்கவே முடியுதாங்க. எந்திரிச்ச அடுத்த செகண்டே கீதாவை எழுப்பியிருக்கிறாங்க. கீதாவை எழுப்பி வாடி கிளம்பலான்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுருக்குறாங்க. இது தாண்டி நடந்துச்சு, வெளியே யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்கடி. நான் கூட உண்மையாகவே வேறு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கதவை தட்டியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்போனா நம்ம 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்மளோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போகும்போது ரூமே ஒரு மாதிரி இருட்டி போய் கிடந்துச்சு இல்லையா, அப்போது தான் அவங்களுக்கு தெரியுது மெயின் டோர் லாக்கில் தான் இருக்குது. அப்புறம் எப்படி இவங்களோட ரூம் டோரை வந்து தட்ட முடியும்? அப்போது தேவி காதுக்கு கேட்ட அந்த விஷயம் ஒரு அமானுஷம்தான். யாரோ ஒருத்தவங்க இவங்களை தாண்டி இந்த வீட்டில் இருக்கிறாங்கங்கிறத 2 பேருமே உணர்ந்துருக்குறாங்க. அவசரமாக ஒரு வழியாக தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை இவங்க 2 பேராலையும் மறக்கவே முடியாதான். இந்த ஸ்டோரி ஆக்சுவலாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் காயத்ரி. காயத்ரிங்கிற தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அவங்களோட கூட பிறந்த அக்காவாங்க. அதாவது இந்த காயத்ரிங்கிற பொண்ணோட நாத்தனாவோட கதையை தான் அவங்க என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் சொன்னாங்கங்க. இந்த கதையில் கீதாங்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் காயத்ரிங்கிற பொண்ணுக்கு நாத்தனாராங்க. இது அவங்களோட லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். என்ன இதை வந்து எப்படியாச்சும் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க, கீதாவே சொன்னாங்க, அது போக தேவியுமே சொன்னாங்க, நீங்கள் எல்லா நேமுமே ஒரிஜினல் நேமாக யூஸ் பண்ணிக்கோங்க, நடந்த இடம் சம்பவம் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரிஜினலாகவே சொல்லிடுங்க, புனைப்பெயர்களே வேணான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை நான் அப்படியே என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த காயத்ரியாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஸ்டோரி அனுப்பின பொண்ணாக இருக்கட்டும், இந்த 2 தங்கச்சிங்களுமே டெவில்ஸ் கிச்சனோட ஒரு பெரிய ஃபேனாங்க. அதுலேயும் குறிப்பாக காயத்ரி ஒரு ஹாய் சொல்ல சொன்னாங்க. ஹாய்மா. இந்த நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலாங்க. அந்த பொண்ணுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க பேசினாலே பிடிக்காதான். அதாவது யூடியூப்பில் யாருன்னா பேசி எதனா ஒரு வீடியோ போட்டால் அதை பார்க்கவே மாட்டாங்களாம், அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்களாம். ஆக்சுவலி நான் ஒரு லிசனர் பர்சனே கிடையாதுண்ணா. யாராவது ஸ்டோரி சொல்கிறாங்க யூடியூப்பில் தான் மோஸ்ட்லி, யாராவது பேசுகிறாங்க அப்படின்னாலே நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு உட்காந்து பொறுமையாக கேட்குறக்கான அந்த பொறுமை எனக்கு இல்லை. ஆனால் வந்துட்டு உங்களோட ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் நீங்கள் நரேட் பண்ணுற விதத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் இந்த ஷோவை கேட்க ஆரம்பித்தேன். நடுவில் இந்த சவுண்ட்ஸ்லாம் போடும்போ எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆகிடும். திடீர்னு டோர் தட்டுற மாதிரி, அழுகிற மாதிரி, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நான் இயர்ஃபோன்ஸ் போட்டுட்டு தான் நான் வந்துட்டு கேட்பேன். உங்களோட ஷோ வந்த உடனே நான் பார்த்துருவேன். தேங்க்யூ ஸோ மச்மா காயத்ரி. இந்த 2 ஸ்டோரியில் உங்களுக்கு எந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு, எந்த ஸ்டோரி வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸுக்கு பக்கம் வரக்கூடாது சரியா? வந்து நீ பாட்டுக்கு உட்காந்துக்கிற. ஸ்கூல் முடிச்சோன்னே நேராக வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனோமா சாப்பிட்டு தூங்கணுமான்னு இருக்கணும் சரியா? பேய் கதை எடுக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? சரியா? நீ டெவில்ஸ் கிச்சன் ஃபேனா? டெவில்ஸ் கிச்சனா என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல என்ன டெவில்ஸ் கிச்சனா என்னையா? டெவில்ஸ் கிச்சனா பேய் கதை. பேய் கதையா? எப்படி பார்த்தீங்களா மக்களே? அடா பாவி.
அப்போ நீ டெவில்ஸ் கிச்சனோட ஃபேனா நீயும்? சரி, தேங்க்யூயா. உங்கள் ஸ்கூலில் எல்லாருமே பார்ப்பாங்களா டெவில்ஸ் கிச்சன்? அன்றைக்கி வரும்போது உங்கள் டீச்சர் சொல்கிறாங்க என்கிட்ட. மண்டை காயுமா? மண்டை காயுமாவா? மண்டையில் காயமான்னு கேட்குறியா? இல்லையா, அந்த முடி இருக்குல்ல, இவங்க சொன்னபடியே கேட்க மாட்றாங்கய்யா. முன்னாடி வந்து விழுகிறாங்க. எதனா ஒரு அமானுஷ கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு இப்படி கையை நீட்டும் போது முடி வந்து விழுகுதியா முன்னாடி. அப்பாவுக்கு பயந்து போயிடுறேன். ஒரு மாதிரி காமெடியாக இருக்குல்ல. சரி, கலட்டவா? வேணாம். நீ உனக்கு என்ன இது வேணுமா? சரிந்தா வச்சுக்கோ. நீ ஐயா சாய்பாபா ஐயா நீங்களா? போங்க, போயிட்டு தூங்குங்க. பாய் சொல்லிடுங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இல்லடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப். சரி, ரைட்டு, விடு. அப்பா ஏங்க வெயில் அதிகமாக இருக்குதுங்க. டெய்லி ஒரு இளநீ குடிங்க. அப்புறம் எல்லாருமே உடம்பை பார்த்துக்கங்க. ஹீட்டு ஒரு மாதிரி ஏறி போகும். அதனால் உடம்புக்கு ரொம்ப ஹீட்டான பொருட்கள் எதுவுமே சாப்பிடாதீங்க. குழந்தைங்களை முக்கியமாக பார்த்துக்கோங்க. டெய்லியுமே நாங்கள் இளநீ கொடுத்துட்ருக்குறோம் ஐயாவுக்கு. அதே மாதிரி உங்கள் வீட்டு ஐயாக்களுக்கும் வீட்டை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே, வயசானவங்க எல்லாருமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இளநீ வாங்கி குடிங்க. ஸோ இன்றைக்கி இரு, அப்பா எடுத்துகிட்டு வரேன். ஓடிப்பா. டாட்டா, பாய். பிரதீபாங்கிற தங்கச்சிக்கு நேற்று பிறந்த நாளுங்க. எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. அவங்க கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணலை. இப்போ தான் எனக்கு இந்த ஸ்டோரி நான் படிச்சுட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் அவங்க வந்து மெசேஜ் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அண்ணா எனக்கு இன்றைக்கி பர்த்டேண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் ஹாப்பி பர்த்டேமா நான் அதுலேயும் விஷ் பண்ணியிருந்தேன். பிரதீபாவுக்கு இந்த நம்ம டெவில்ஸ் கிச்சன் சார்பாகவும் ஒரு ஹாப்பி பர்த்டேமா. ஆனந்த், அனிருத், முத்து, அப்புறம் இன்னொரு ஒரு 2 பேருங்க. சாரிங்க, அவங்களோட நேம் மட்டும் மறந்துருச்சுங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப நாளாகவே என்னோடய நேமை வந்து சொல்லுங்கண்ணே சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். விக்னேஷ்ங்கிற பிரதரும், அண்ணா என்னோட பேரை சொல்லுங்கண்ணே ஒரு தடவை உங்களோட ஷோவில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஹாய் ஆனந்த். எல்லாருமே ஹாப்பியா? எல்லாருமே ஹாப்பியான மாதிரி நானும் ஹாப்பியாகணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அப்படியே புஷ் பண்ணி விடுங்க. ஓகே, டாட்டா, பாய்.